கடந்த காலங்கள்ல நான் இத பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். இது தொடர்பாக விமர்சனங்களும் எனக்கு இருந்திருக்கு. அந்தந்த ஏரியாக்கள்ல போய் பிரச்சனையும் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் தனிப்பட்ட முறையில. அதாவது இலங்கையில் இருக்கிற கடற்கரைகள் இனி யாருக்குமே சொந்தம் இனி என்று இல்ல, எப்பவுமே யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இது சில பேருக்கு தெரியாது. இத இன்றைய நாள்ல உறுதிப்படுத்தியிருக்காங்க கடலோர பாதுகாப்புத் துறை. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப ஹோட்டல்கள் இருக்கு. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, பீச் ஓரத்துல ஹோட்டல் இருந்தா, அந்த ஹோட்டலோட இருக்கிற முழு கடல் பிரதேசத்தையும் தங்கள் பிரதேசம் மாதிரி பராமரித்து, வேற பொதுமக்கள் அதுக்குள்ள போகாத மாதிரி பண்ணிருவாங்க. நாம சாதாரணமா இருக்கிற இடத்துல பாசிக்குடாவுல நான் தான் இருந்துச்சு ஒரு விஷயம். காலியில, வெண்தோட்டையில இந்த மாதிரி பல பிரதேசங்கள்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிருக்கவங்க இந்த கடல் பிரதேசத்தை தங்களுடைய கடல் பிரதேசமாகவே தங்களுடைய ஹோட்டல்ல தங்குறவங்க மட்டுமே அந்த பிரதேசத்தை பாவிக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. இது செய்யக்கூட கூடாத ஒரு விஷயம். குறிப்பா கடல் பிரதேசம் எல்லாருக்குமே பொதுவானது. யாரும் இதை உரிமை கொண்டாட முடியாது. அந்த பிரதேசத்தை பராமரிக்கலாம். ஆனா அதுக்கு யாரும் உரிமை இல்லை. அதுல சொந்த காணி இருந்தா கூட அந்த கடல் பிரதேசம் பொதுவானது. இந்த பிரதேசத்தை எப்ப பாவிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பு அமைச்சாலேயோ அல்லது வனவிலங்குகள் பாதுகாப்பு அதிகார சபையாலேயோ இந்த இடத்துக்கு தடை, இங்க போக முடியாது அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அங்க போறதுக்கு அனுமதி இல்லை. மற்றபடி யாரும் எந்த கடல் பிரதேசத்துக்கும் போகலாம். இது எல்லாருக்கும் உரிமை, எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நீங்க இந்த விஷயம் பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.